ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்கமும் முடிவுமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவியுடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் உங்கள் வேலை ஸ்தலத்தையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பதை போல சுமந்து அவர் நம்மை காப்பாராக. அவருடைய கிருபை நம்மை நடத்துவதாக. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 73:23 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 73:23. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து என்னை கர்த்தர் தாங்குகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்போதும் கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய வலது கரம் நம்மை பிடித்து கொள்ளும். நம்முடைய கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பலவிதமான பிரச்சனைகள் போராட்டத்தோடு இந்த காலை நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். ஏதோ பலவிதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாடுகளோடு வந்திருக்கலாம். இந்த காலை நேரத்திலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆணி வாய்ந்த கரத்தை உங்கள் மேல் நீட்டி உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை விடுவித்து உங்களை துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாராக. உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய சகல நன்மைகளாலும் அவர் உங்களை நிரப்புவாராக. உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவாராக. அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்வாராக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகளை நீ நடத்தி வருகிற எல்லா கிருபை இரக்கங்களுக்காய் கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உடைய குறைகளை நிறைவாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களோ அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை எழுதப்பட்டிருக்கிறபடி வெட்கப்படாதபடி தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி. அவர்கள் ஆராதிக்கிற இடத்தில் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், ஆண்டவருடைய மகிமை வல்லமை வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த போற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிசாசின் போராட்டங்களுக்கு விலக்கி உடைய பிள்ளைகளை பார்த்து கொள்ளும் அப்பா. எல்லா கண்ணுக்கு தெரியாத கண்ணுகளிலே சிக்கி கிடக்கிற அநேகரை கத்த நாளிலே விடுவிக்க போறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் குடும்பத்தின் எல்கைக்குள்ளே, தொழில் எல்கைக்குள்ளே, அந்த தனிப்பட்ட வாழ்க்கையின் எல்கைக்குள்ளே போராடுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த காலை நேரத்திலும் நாம் ஒரு பாடலை பாடி இவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க இந்த பாடலை பாடி இவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் இருந்த உன்னை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை தந்தையவாள் தூக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை தந்தையவாள் தூக்கினாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே.
அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார், அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் குறை கேட்டார், அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் குறை கேட்டார். ஆமென் ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரியோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. ஆமென் ஆமென். நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென் ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. Alleluia, Alleluia. பாவத்தில் இருந்த உன்னை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் இருந்த உன்னை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே. அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. Alleluia, Alleluia, அல்லேலூயா. Alleluia, Alleluia, அல்லேலூயா. Alleluia. வலது கரத்தை பிடித்து தாங்குகிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, இம்மட்டும் எங்களை நடத்தினவரே, ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் பாடி ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த கிருபைகளை கொடுத்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் கிருபைகளை தாரும். புல்லில் மேல் இறங்குகிற பனியைப் போல உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை, உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபத்தை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போது பாடி ஆராதிக்கலாம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபை
கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை கிருபை நல்ல கரங்களை தட்டி கிருபை ஆமென். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுக்காலை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை ஆற்றியது உங்க கிருபை. கட்டுக்காலை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை ஆற்றியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆண்டவரே கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மலை நீரே. அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மலை நீரே. இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் கொண்டாடுவோம், ஆமென். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர
மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆரம்ப மர்ப்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்ப மர்ப்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டு, குறைவுகள் நிறைவாகட்டு, வறட்சி செழிப்பாகட்டு, எல்லா வறட்சி செழிப்பாகட்டு. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு, புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. பாடும்போதே ஒரு புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு, புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷ சிறுமைப்பட்ட அனைவருக்கும், முழங்கிடுவேன் சுவிசேஷ சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே. பாடும்போது ஒரு புதிய அபிஷேக வல்லமை மரத்திலிருந்து இறங்கி வருவதாக. என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேக அபிஷேக வல்லமை நதியாய் பாயட்டும், அபிஷேக வல்லமை நதியாய் பாயட்டும். தேவனுடைய தயவுள்ள கரம் ஒவ்வொரு மேல் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. வழியை திறப்பீராக, வழியை திறப்பீராக. அக்கினிமயமான அபிஷேக வல்லமை ஒவ்வொரு மேல் நிரப்புவதாக. வாஞ்சையோடு தாகத்தோடு வாயை விரிவாக திற. நான் நிரப்புவேன் என்றாரே, வாயை திறந்து அபிஷேக வல்லமை பாய்கிறது, பாய்கிறது, நதியாய் 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 பாய்கிறது. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர்
ஆமென். அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே ஊற்றிடுவே உமல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருவே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேக அபிஷேக ஊற்றுமே ஆடல் கொண்டு உமக்காய் எழுதிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட ரகதரவா ரகதரவா சக்தி எல்லா காயங்கள் ஆற்றப்படட்டும் எல்லா வியாதிகள் மறையட்டும் அற்புதம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக மேன்மைப்படுத்துவாராக மேன்மைப்படுத்துவாராக விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார் கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார் உனக்கு வழியை உண்டு பண்ணுகிறார் எஸ் அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆடல் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே விடுதலையோடு ஆராதி நல்ல கரங்களை தட்டி ஆராதி கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் எல்லா பிசாசின் தந்திரங்களை இப்பொழுது முறிக்கப்படுகிறது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார் வேலையில மேன்மைப்படுத்துகிறார் குடும்பத்தில் மேன்மைப்படுத்துகிறார் தொழிலில மேன்மைப்படுத்துகிறார் தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆடல் கொண்டு உமக்காய் எழும்பிட நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரத்தினாலே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது, எந்த சூழ்நிலையினாலும் நம்மை தடுக்க முடியாது. அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அப்படியே கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும் போது நீர் எங்களை மேன்மைப்படுத்துவீர். நீர் உம்முடைய அளவில்லாத கிருபையை எங்களுக்கு தருவீர். உங்க கிருபையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. சொல்லுவோமா? நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே,
உம்மை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாரும் தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி உங்க சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா. கடைசியாய் ஹல்லேலூயா, என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவன் தொடர்ந்து நம்மோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். இந்த காலை நேரத்திலும் நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. அவர் நம்மோடு பேச விரும்புகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஏதோ சில பிரச்சனைகள், ஏதோ சில போராட்டங்கள் நம் மத்தியில் காணப்பட்டாலும் ஆண்டவர் அதெல்லாம் நிச்சயமாய் விலக்கி போடுவார். உங்களுக்கு நிச்சயம் அவர் இறங்குவார். அவருடைய கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய சீசர்களை அவர் அழைத்து கொண்டு வந்து கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்ததை போல, பிள்ளைகளை தன் மார்போடு அழைத்து கொண்டு தலைமையில் கை வைத்து ஆசீர்வதித்ததை போல அவர் நம்ம இந்த காலை நேரத்தில் ஆசீர்வதித்து நிச்சயம் எண்ணெய்ப்படுத்துவார். 2 யோவான் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கலாம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இழந்து போகாமல், பலனை நாம் இழந்து போகவே கூடாது. பல நாட்களாய் நாம் ஜெபித்திருக்கிறோம், உபவாசித்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, உயர்வுகளை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகளில் ஒன்றையும் இழந்து போகாமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. இயேசு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ஒருவரையும் நான் இழந்து போகாதபடி என்று சொல்லி ஜெபிப்பதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு நம்பி கொடுத்த எதையும் நம்ம இழந்து விடாதபடி காத்துக்கொள்வதற்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபைகளை அளவில்லாமல் தந்து காத்துக்கொள்வாராக. முதலாவது, நாம் இழந்து போகாமல் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்குமானால் அது ரட்சிப்பு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. அங்கு பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய
ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கிருபையாய் கொடுத்த அந்த ரட்சிப்பு கர்த்தருடையதாய் இருக்கிறது. அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்வதில், இழந்து போகாதபடி நாம் காத்துக்கொள்வதில் நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இந்த ரட்சிப்பை குறித்து அங்கு எழுதப்பட்ட வார்த்தையை பாருங்கள். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, ஆமென். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு அல்ல. ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் அதை எளிதாய் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே அதன் மேல் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த ரட்சிப்பை சத்துரு பல விதங்களில் தாக்கி அழிப்பதற்கு பல விதத்தில் போராடி கொண்டே இருக்கிற காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த ரட்சிப்பை நாம் இழந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை அளவில்லாமல் தர வேண்டும். கரங்களை வைத்து அல்லேலூயா. ஏனென்றால் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள், வாசிக்கலாம். ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு அவர் உடுத்துகிறார். ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் நமக்கு உடுத்துகிறார். ஆகவே அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 149:4 பார்க்கும்போது ரட்சிப்பு ஒரு அலங்கரிப்பு என்று அங்கு வாசிக்கிறோம். சங்கீதம் 149:4 பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். சாந்த குணமுள்ள மக்களை ரட்சிப்பினால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அலங்கரிக்கிறார். ஆகவே ரட்சிப்பை காத்துக்கொள்வதில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிற முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பதற்கு வேண்டிய கிருபைகளை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வாராக. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பில் நிலைத்து நிற்க, நிலை கொண்டு நிற்க, அதில் வளர்ந்து பெருக, கிறிஸ்துவின் அன்பில் இன்னும் நெருங்கி வருவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அடுத்ததாக, தேவனுடைய கிருபையை நாம் இழந்துவிடக்கூடாது. தேவனுடைய கிருபை, ஆமென். ஆண்டவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபைகளை தேவன் அளிக்கிறார். அப்போ அந்த கிருபையை நாம் இழந்துவிடக்கூடாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அல்லேலூயா. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும். அப்போ தேவனுடைய கிருபையை இழந்து விடவே கூடாது. தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பவுல் ஜெபித்த போது சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கிருபை பெற்றவளை பரலோகம் வாழ்த்துகிறது. மரியாளை பரலோகம் வாழ்த்திட்டு அநேகர் சொல்லுவாங்க, கிருபை பெற்ற குடும்பம், கிருபை பெற்ற தொழில், கிருபை பெற்ற ஊழியம், கிருபை பெற்ற தேவ மனிதர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. தேவன் நமக்கு கிருபையாய் தருகிற அந்த ஆசீர்வாதங்களை, அந்த கிருபைகளை ஒருபோதும் இழந்து விடாதபடிக்கு நம்ம கவனமாய் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அந்த கிருபையை சிலர் போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி அங்கு வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப மாயையை பற்றி கொள்ளும் போது அந்த கிருபையை நாமே போக்கடித்து விடாதபடிக்கு நம்ம அந்த கிருபையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையிலே நாளுக்கு நாள் பெருக வேண்டும். புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். இந்த காலை நேரத்தில் உடைய கிருபையினாலே கர்த்தர் நிரப்புவாராக. சங்கீதம் 90:14 ஆண்டவரே உடைய கிருபையினால்
என்னை திருப்தியாக்கும் என்ன எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவ சமூகத்தில் நாம் வரும்போது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய புதிய கிருபையினால் நம்மை நிரப்பி நம்மை மேன்மைப்படுத்துகிறார். கரங்களை பற்றி அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. எல்லா சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் எதை இழந்து விடக்கூடாது? அபிஷேகத்தை நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. ஆமென். தேவன் நம்மில் வைத்திருக்கிற அபிஷேகம் ஒரு கிரீடமாய் இருக்கிறது. அந்த அபிஷேக கிரீடத்தை ஒரு நாளும் ஒருவனும் பறித்து கொள்ளாதபடி நம்ம காத்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளதை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறபடி பற்றி கொண்டிருக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது பொய் அல்ல, அது சத்தியமாய் இருக்கிறது. பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடி அதில் நிலைத்திருப்பீர்களாக. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அப்போ அந்த அபிஷேகம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த விலையேற பெற்ற அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய உடைமைகள், ஆவிக்குரிய சம்பாத்தியத்திலே மிக மேன்மையான ஒன்று இருக்கும் என்றால் தேவன் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம். அநேகருக்கு சந்திக்கும் போது என்ன கேட்பாங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா, அப்படிதான் கேட்பாங்க. அதுதான் ஆவிக்குரிய உடைமை, ஆவிக்குரிய சொத்து, ஆவிக்குரிய சம்பாத்தியம். இதை நாம் கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அபிஷேகத்தை எப்போதும் நம்ம இழந்து விடாதபடிக்கு தேவ சமூகத்தில் காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே.
நான்காவதாக நாம் இழந்து போகக்கூடாத ஒன்று இருக்குமானால் தேவ உறவு. தேவ உறவு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். தேவ உறவு அங்க முறிக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே யோவான் 8:29 நான் எப்போதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடினால் அவர் என்னை தனித்திருக்க விடவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானதை செய்கிற போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவ உறவை, அந்த தேவ ஐக்கியத்தை, தேவனோடு இருக்கிற நெருங்கிய அந்த பந்தத்தை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபிப்பதற்கு நேரமில்லை. அநேகர் இன்றைக்கு பணத்துக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலம், பட்டத்துக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிற காலம், பதவிக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிற காலம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கவோ தேவனுடைய சத்தத்தை கேட்கவோ விருப்பம் இல்லாதபடி எப்போ பார்த்தாலும் பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய உறவை புதுப்பிப்பதற்கு அவர்கள் முயற்சிப்பதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் கூட இன்றைக்கு அநேகர் தவிர்த்து விடுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கடமைக்காக வருகிற ஆட்களை கூட இந்த நாட்களிலே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு நிச்சயமாய் காணப்பட வேண்டும். ஆகவே தேவ உறவை நாம் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற நேரத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. உபவாச நாளை நாம் மறந்துவிடக்கூடாது. இரவு ஜெபத்தை நாம் புறக்கணிக்கக்கூடாது. அதிகாலை ஜெபத்தை தள்ளிவிடக்கூடாது. தேவ உறவை நாம் எந்த காரணம் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நாம் சரியாய் காத்துக்கொள்வோமானால் தேவ உறவில் நாளுக்கு நாள் வளர்ந்து முன்னேறி கடந்து போகலாம். ஆகவே கவனமாய் இருந்து தேவ உறவை காத்துக்கொள்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபைகளை செய்வாராக. ஐந்தாவதாக நாம் இழந்து போகாத ஒரு காரியம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்ப ஆதியில் கொண்டிருந்த அன்பு, தேவன் மேல் கொண்டிருந்த அன்பு, ஆமென், வேதத்தின் மேல் கொண்டிருந்த அன்பு, ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்கிய காலங்கள், உபவாசம் பண்ணி ஜெபித்த நாட்கள். ஆனால் இந்த நாட்கள்லாம் தேவன் மேல் இருக்கிற அன்பெல்லாம் குறைந்து போயிற்று. மனப்பூர்வமாய் ஆராதிப்பார்கள். ஆராதனைக்கு சபைக்கு வருவதற்கு முன்பதாகவே சீக்கிரமாய் வந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனோடு ஐக்கியப்படுகிற அந்த சூழ்நிலைகள்லாம் மாறி போயிற்று. ஆனால் லேட்டாகத்தான் வருவாங்க, ஆலயத்தை விட்டு முந்தி போயிடுவாங்க. அதெல்லாம் இந்த நாட்கள் சர்வசாதாரணமாய் நடக்கிறது. ஆலயத்துக்குள் வந்தாலும் செல்போனோடு தான் வருகிறார்கள், செல்போனில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம அந்த ஐக்கியத்தை உடைத்து விடும், தேவ உறவை அழித்து விடும், தேவன் இருக்கிற பந்தத்தை சீர்குலைத்து விடும். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஆதியில் கொண்டிருந்த தேவனோடு கொண்டிருந்த அந்த அன்பை காத்து கொள்வதற்கு கவனமாக இருக்க வேண்டும். அந்த நாட்களில் தேவன் இருக்கிற அன்பினால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த அன்பு நம்ம நெருக்கி ஏவுகிறதா இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் என்ன பண்ணுறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு கொடுக்கும்போது தேவனை நேசித்து கொடுக்கணும், தேவனை நேசித்து ஆராதிக்கணும், தேவனை நேசித்து ஜெபிக்கணும், தேவனை நேசித்து ஊழியம் செய்யணும், தேவனை நேசித்து தரிசனத்தை நிறைவேற்றணும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவதிலே நாம் கவனமாயிருக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆறாவதாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் இழந்து போகாத ஒன்றை குறித்து அங்கு வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசையினாலே
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சில அதுக்கு மேலே கவனம் செலுத்தினாங்க. இல்லை, பணத்துக்கு பின்ன ஓடி இரவும் பகலும் ஆண்டவரை தேடாமல் வேலை செய்து பணம் சம்பாதித்து வைத்த பின்பு அந்த பணத்தினால சமாதானம் இல்லாமல் வாழுகிறார்கள். பணத்துக்கு பின்னாக ஓடினவர்கள் பணத்தை பிடித்து வீட்டுக்கு கொண்டு வந்த பின்பு சமாதானத்தை இழந்து விட்டார்கள். அநேகரின் பணம் அலை வைத்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். அதனால் நிறைய ஒரு விசுவாசத்தை விட்டு வழி விலகி போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் பணத்துக்காக பொய் பேசுவது, பணத்திற்காக தேவ உறவை மறுதளிப்பது, அதே போல காரியங்களாம் சர்வசாதாரணமாய் நடக்கிறது. விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கடைசி நாட்களில் கர்த்தர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தை விட்டு நம்மை தள்ளிவிடவும் நம்மை புறக்கணித்து விடவும் சத்துரு பலவிதத்தில் போராடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு, விசுவாசத்தில் வேரூன்றுவதற்கு, விசுவாசத்தில் நிலைத்து நிற்பதற்கு, விசுவாசத்தில் வளருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. கடைசியாக 7ஆவதாக நாம் எதை இழந்துவிடக்கூடாது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமார்த்திகளை விவாகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நேசிக்கிற பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்தத்தை நாம் இழந்து விடாதபடிக்கு, பரிசுத்தம் தீட்டுப்படுத்தப்படாதபடிக்கு நம்ம ரொம்ப கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவோ உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. அல்லேலூயா. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவோ உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 29ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, சங்கீதம்
29:2 நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப கர்த்தரை தொழுது கொள்வதற்கு பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. ஜெபம் கேட்கப்படுவதற்கு பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. தேவ உறவில் நிலைத்து நிற்பதற்கு பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படுவதற்கு பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த பரிசுத்தத்தை எப்படியாகிலும் தீட்டுப்படுத்த சத்துரு போராடுவான். ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயர் 5:23 வசனத்தை 24 வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5 வாருங்கள். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்க கடவது. அப்போ குற்றமற்றதாய் காக்கப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தர வேண்டும். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆவிக்குரிய நிலையில் நிலைத்து நிற்பதற்கு போராடி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் சத்துருங்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கலாம், கரைப்படுத்தி கொண்டிருக்கலாம், தேவனுடைய உறவை விட்டு பிரிப்பதற்கு போராடி கொண்டிருக்கலாம், ஜெப நேரத்தில் ஜெபிக்கக்கூடாதபடி போராடி கொண்டிருக்கலாம், மனப்பூர்வமாய் ஆராதிக்க முடியாதபடி சிந்தையை தாக்கி கொண்டிருக்கலாம், குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். தேவனுக்காக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று பொருத்தனை பண்ணி நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் ஏதோ சில தடைகளை ஏற்படுத்தி அதை செய்யாதபடி சத்துரு தடுத்து கொண்டிருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து நமக்கு துணை நின்று சத்துருடைய கையை நாம் விடுவித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுக்கிற கிருபைகளை தந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென். சோர்வை கொண்டு வருவது பிசாசின் ஒரு ஆயுதமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாய் காணப்பட்ட எலியாவை பார்க்கிறோம். அவருக்குள்ள சோர்வு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, ஒரு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு ஜெப ஊழியத்திற்கு நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கலாம், ஒரு ஜாமங்காத்து ஜெபிப்பதற்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம். தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பு தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பு உங்களை குறித்த உன்னதமான திட்டத்தை வைத்திருக்கலாம். அதிலிருந்து உங்களை பிரித்து விட, அதை விட்டு விலக்கி விட சத்துரு போராடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் வளர்ந்து பெருகுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். உங்கள் குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படும்படி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் கணவர் ரட்சிக்கப்படும்படி, உங்கள் வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு, உங்கள் தெருவில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு, நீங்கள் இருக்கிற பட்டணம், நீங்கள் இருக்கிற கிராமங்கள் ரட்சிக்கப்படும்படி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் ஜெபத்தை கேட்டு உங்கள் அற்புதங்களை செய்வார். அந்நிய கண்களில் உங்கள் கண்களே அவர்கள் ரட்சிக்கப்படுவதை கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இப்போது நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் பெருக்கையில் நீரோ அணைக்கிறீர். உலகம் பெருக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன்.
எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தவுமானவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையில் எங்கள் பிதாவே, உம்முடைய வலது பாரசத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த ஒன்றையும் நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே காத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் அசுத்தங்களும் கலவரங்களும் பலவிதமான விபத்துகளும் பலவிதமான நோய்களும் பலவிதமான பிரிவினைகளும் பலவிதமான இரத்தம் சிந்தல்களும் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தீட்டுப்படாமலும் கரைபடாமலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து நீர் கொடுத்த எதையும் நாங்கள் இழந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, பிசாசானவனுடைய வஞ்சக வலையில் தந்திரத்தில் விழுந்து விடாதபடி கர்த்தர்களை கிருபையாய் காத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்தத்தின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தடுமாறி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் நிலைப்படுத்துவீராக, சோர்ந்து போனவர்களை கர்த்தர் தூக்கி நிறுத்துவீராக. அப்பா, வியாதிகள் மறையட்டும். அப்பா, கட்டுகள் அறுக்கப்படட்டும். அப்பா, அடிமைத்தனங்கள் விலகட்டும், கடன் பிரச்சனைகள் விலகட்டும், தொழில் துளிர்க்கட்டும், சுகவாழ்வு துளிர்க்கட்டும். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்த்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். ஜெபக்குறிப்பை பதிவு செய்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதங்களை செய்வீராக. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்து காலையிலே ஆண்டவர்களோடு இணைந்து பாடி ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வானத்தின் பலடிகளை திறந்து இடங்கொள்ளா மட்டும் ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். வீடு முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வரட்டும். போக்கை வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். அப்பா, இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் திறப்பில் நிற்கவும், சுவரை அடைக்கத்தக்கவும், மன்றாடி பரிது பேசி பரிதபித்து தேவனுக்கு முன்பாக நிற்கவும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜெப வீரர்களுக்காய் நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அப்பா, சத்துரு இவர்கள் மேல் குறி வைத்து விடாதபடி கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும். இவர்கள் எய்யும் அக்கினி அஸ்திரங்கள் ஒன்றுமில்லாமல் ஆண்டவரே அது தகர்க்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றி ஆண்டவரே. வாலிப தம்பி தங்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தேர்வு முடிவு வந்திருக்கிற நாட்களிலே நல்ல கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கு உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் வயோதிபர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வியாதியோடு இருக்கிற மக்களை வியாதியை மாற்றி போடும். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாமத்தை மேன்மைப்படுத்தும். ஜெபங்களை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் உங்களை காப்பதாக. God bless you.